ஒரு வீட்ல நடக்கிற பூஜை வந்து அந்த வீட்டை வந்து சிதறடிக்கணும்னு யாராவது நினைச்சிருப்பாங்களா என்ன? ஒரு பொண்ணு தான் அவ தான் வந்து எல்லா பிரச்சனைக்குமே காரணம்னு சொன்னா, அந்த ஒரு நிமிஷம் அவளோட வாழ்க்கை வந்து குலுங்க ஆரம்பிச்சிடுது. இன்னைக்கு சிறடிக்க ஆசையில் நடந்தது வந்து ஒரு சாதாரண சீனெல்லாம் இல்ல. மீனா இந்த வீட்டுக்காக வந்து தலையை குனிஞ்சு வாழ்ந்தவ, யாரையுமே எதிர்த்து பேசாதவ, அவ தான் வந்து அபசகுணம் அப்படின்னு சொல்லி நிறுத்துறாங்க. அந்த பெண் சாமியார் வந்து கண்ணை மூடிட்டு சாமி வந்த மாதிரி வந்து ஆடுறாங்க. வீட்டுல இருந்த ஒவ்வொருத்தருக்குமே வந்து பயமா வந்து இருக்குது. ஆனா அந்த பயத்தை விட அதிகமா வலிச்சது அந்த சாமியார் சொன்ன ஒரே ஒரு வார்த்தைனாலதான். ரெண்டாவது மருமக தான் இந்த வீட்டோட அழிவுக்கு காரணம்னு சொன்ன அடுத்த அந்த நொடியில மீனாவோட மூச்சை வந்து நின்ன மாதிரி வந்து ஆயிடுச்சு. விஜயோட கண்ணுல வந்து கலக்கம். இதை கேட்ட அண்ணாமலைக்கு வந்து கோபம். ஆனா முத்துவோட கண்ணுல ஒரே தீ மாதிரி வந்து இருக்குது. ஏன் மீனாவை யாராவது தப்பா சொன்னா நான் வந்து பாத்துட்டு இருப்பேனா அப்படின்ட்டு அவன் உள்ளுக்குள்ள கொதிச்சுட்டு இருக்கிற குரல். ஆனா அதுக்குள்ள இன்னொரு ஷாக்கிங் என்னன்னு பாத்தீங்கன்னா, மீனா வந்து இந்த வீட்டுல இருந்தா தாலிக்கு வந்து ஆபத்துன்னு சொன்னா இந்த ஒரு சென்டென்ஸ்லயே பாத்தீங்கன்னா விஜயோட மனசுல விதைய வந்து போட்டுடுச்சு. அந்த விதை வந்து சந்தேகமா வந்து முளைக்குமா இல்ல நம்பிக்கையே வந்து வாடி போயிடுமா? மீனா அலற குரல் பாத்தீங்கன்னா, நான் என்ன தப்பு பண்ணனேன் அப்படின்னு கேட்கற மாதிரி வந்து இருக்குது. இதெல்லாம் வந்து தெய்வ சித்தமா இல்ல யாரோட திட்டமிட்ட சதியா? ஒரு வீட்டோட அமைதி வந்து உடைக்க ஒரே ஒரு அலிகேஷன் மட்டும் போதும். இன்னைக்கு அந்த அலிகேஷன் பாத்தீங்கன்னா மீனாவையே வந்து வீட்டை விட்டு வெளியே தள்ள போகுதா இல்ல முத்துவோட நம்பிக்கை வந்து அந்த வீட்டை வந்து காப்பாத்த போகுதா? இது ஒரு பூஜையெல்லாம் இல்ல, இது ஒரு பொண்ணோட வாழ்க்கை தீர்ப்புக்கான மேடையா தான் வந்து இருக்கு. சிந்தாமணி போட்ட பிளான் படி ஒரு பெண் சாமியார் வந்து வீட்டுக்கு வந்து மீனா வந்து குறி வச்சு பெரிய பிரச்சனை உருவாக்குறாங்க. ஆனா முத்து மீனாக்கு வந்து சப்போர்ட் பண்ணி அந்த பெண் சாமியார் வந்து துரத்துறாங்க. என்ன நடந்துச்சு அப்படின்றத வாங்க டீட்டெயில்டா பார்ப்போம். இப்பதான் வந்து கதையே வந்து ஆரம்பிக்குது. சிறடிக்காசி சீரியல்ல இன்னைக்கு வந்து எபிசோட் வந்து ஒரு சாதாரண பூஜை சீன் எல்லாம் மாதிரி இல்ல. ஒரு வீட்டோட நம்பிக்கை, பயம், காதல், சந்தேகம் எல்லாமே ஒரே ஸ்டேஜ்ல மோதன தருணமா தான் வந்து இருக்குது. இன்னைக்கு எபிசோட் ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா வீட்டுல திடீர்னு பூஜை நடத்தணும் அப்படின்ட்டு மீனாவும் விஜயாவும் சேர்ந்து ஏற்பாடு பண்றாங்க. அப்ப வீட்டுல இருக்கிற எல்லாருமே வந்து ஷாக்கிங்ல இருந்திருக்காங்க. என்ன விஷயம் அப்படின்னு வந்து கேக்குறாங்க. இப்ப திடீர்னு பூஜை எதுக்கு அப்படின்னு அண்ணாமலை வந்து கேக்குறாரு. அதுக்கு விஜயா சொல்ற பதில் என்னன்னு பாத்தீங்கன்னா, நல்லபடியா வந்து பூஜை நடந்துச்சுன்னா வீட்டுல இருக்கிற கஷ்டமும் பிரச்சனையும் வந்து தீர்ந்து போயிடும். வரப்போற அம்மா வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஆல்ரெடி இந்த வீட்டுல வந்து அடுத்தடுத்து பிரச்சனை வந்துட்டே தான் இருக்கு. டைவர்ஸ் கிடைக்கணும், ஸ்ருதி வந்து எகெயின் இந்த வீட்டுக்கு வரணும் அப்படின்றதுக்காக வேண்டியதான் இந்த பூஜை அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. விஜயோட குரல்ல பாத்தீங்கன்னா நம்பிக்கை இருந்துச்சு. ஆனா அந்த நம்பிக்கையோட பின்னாடி வந்து ஒரு பயம் ஒன்று இருக்குது. அந்த நேரத்துல தான் அந்த பெண் சாமியார் வந்து வீட்டுக்கு வராங்க. அண்ணாமலைக்கு ஆரம்பத்திலேயே இது வந்து பிடிக்கவே இல்லை. விஜயா வந்து அவங்களை வந்து ரொம்ப மரியாதையோட வரவேற்கிறாங்க. இந்த பூஜை எல்லாமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சாமியாரை பார்த்த உடனே நான் வீட்டை விட்டு வெளியே போறேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு சாமியார் வந்து என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, வீட்டுல இருந்து யாருமே வந்து வெளியே போகக்கூடாது அப்படின்னு கட்டளையிட்ட மாதிரி வந்து சொல்றாங்க. பூஜை வந்து நடக்குது. பூஜை பண்ற இடத்துல உட்கார்ந்த உடனே சாமி வந்த மாதிரி ஆட ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்த மொத்த ஃபேமிலி வந்து பயந்து போய் நிக்கிறாங்க. அப்ப விஜயா வந்து முன்னாடி கூப்பிட்ட சாமியார் சொன்ன வார்த்தை தான் எல்லாரையுமே வந்து ஷாக்கிங் அடைய வச்சிருச்சுன்னு தான் சொல்லணும். அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த வீட்டுல வந்து இருக்கிற ரெண்டாவது மருமகனால தான் எல்லா பிரச்சனைக்குமே காரணம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அந்த சாமியாரோட அந்த விரல் நேரா மீனாவை தான் வந்து காட்டுது. கடவுள் வந்து நிறைய அறிகுறி காமிச்சு நீங்க தான் அவளை வந்து வீட்டுக்குள்ள கொண்டுட்டு வந்தீங்க அப்படின்ட்டு மீனா வந்து குத்தம் சொல்றாங்க வந்த சாமியார். இதை கேட்ட உடனே ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து ஷாக்கிங் ஆகுறாங்க. உன் மூத்த பையனுக்கு பார்த்த பொண்ணு நீ தான் இந்த வீட்டுக்கு ரெண்டாவது மருமகளா ஆக்கினா, கடவுள் உனக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து சிக்னல் கொடுத்தாரு, நீ கேட்கல, அதனாலதான் இவ்வளவு பிரச்சனை அப்படின்னு வந்து சொல்றாங்க. இது ஒரு சாதாரண அலிகேஷன் எல்லாம் இல்ல, மீனோட வாழ்க்கை இப்ப கேள்விக்குறியா வந்து இருக்குது. இதை கேட்ட முத்து வந்து கோவத்துல சாமியார் வந்து அடிக்க பாயறா. ஆனா அந்த சாமியார் எகைன் அண்ட் எகைன் மீனாவை குத்தம் சொல்லிட்டே வந்திருக்காங்க. மீனா இந்த வீட்டுல இருந்த விஜயோட தாலிக்கு வந்து ஆபத்து அப்படின்னு வான் பண்றாரு அந்த சாமியார். இதை கேட்ட மீனா வந்து உடம்பெல்லாமே நடுங்கி ஷாக்கிங்ல வந்து கதறி அழுகிறா. விஜயாவும் பயந்து என்ன செய்யணும் அப்படின்னு தெரியாம திகச்சு போய் நிக்கிறாங்க. வீட்டுல இருக்கிற ஒவ்வொருத்தருக்குமே பாத்தீங்கன்னா மனசு உடஞ்ச மாதிரி வந்து இருக்குது. அப்ப அண்ணாமலை வந்து என்ன கேட்கிறாருன்னா, எனக்கும் மீனாவுக்கு என்ன சம்பந்தம், அவளால எனக்கு எப்படி பிரச்சனை வரும், நாம நல்லது நினைச்சாலே நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லி சாமியார் வந்து திட்டுறாரு. உடனே முத்து என்ன பண்றாருன்னா குத்து விளக்கு எடுத்து அவங்களை வந்து துரத்தி வெளியே அனுப்பிடுறான். அந்த தருணம் முத்துவோட அன்பு நம்பிக்கை மீனாவுக்கு வந்து பெரிய ஆதரவா வந்து இருக்கு. வீட்டு விட்டு வெளியே ஓடி போன சாமியாரை பாக்குறதுக்காக வேண்டி சிந்தாமணி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப வெளியில ஓடி வந்த அந்த பெண் சாமியார் சிந்தாமணி வந்து பாக்குறாங்க. நான் சொன்னது எல்லாத்தையுமே சொல்லிட்டே அப்படின்னு சிந்தாமணி வந்து கேக்குறாங்க. எல்லாமே சொல்லிட்டேன், யாருமே நம்பல, ஆனா விஜயா மட்டும் நம்பிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதுக்கு சிந்தாமணி என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, விஜயா வந்து நம்மளா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி அந்த சாமியாருக்கு பணத்தை வந்து கொடுக்குறாங்க. இதை பார்க்கும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பிளான் பண்ணணும் நாடகன்றது வந்து கன்ஃபார்மா வந்து தெரியுது. சிந்தாமணிக்கு வேணுங்கிறது வந்து என்னன்னா வீட்டுக்குள்ள வந்து சந்தேக விதை போடுறது மட்டும்தான். இப்போ அது வந்து நடந்துடுச்சு. இதுக்கப்புறம் தான் வீட்டுல வந்து விஜயா வந்து என்ன முடிவு எடுப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்க நமக்கே வந்து சம ஆவலா தான் வந்து இருக்கு. வீட்டுக்குள்ள எங்கேயும் அமைதி இல்லாம தான் வந்து இருக்குது. சாமியார் சொன்னது கேட்ட விஜயா வந்து சோகமா வந்து இருக்காங்க. அப்ப எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த அம்மா சொன்னனால எதுவுமே ஆகாது அப்படின்னு சமாதானம் வந்து பண்றாங்க. ஆனா விஜயா மனசுல அந்த வார்த்தை வந்து பதிஞ்சு போயிடுச்சு. விஜயா வந்து நேரா மீனாவை பார்த்து செம ரஃப் அண்ட் ரூடா வந்து திட்டிட்டு இருக்காங்க. லாஸ்டா என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இனிமே அவ இந்த வீட்டுல வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு உறுதியா வந்து சொல்லிடுறாங்க. இந்த வார்த்தையை கேட்ட உடனே மீனாவுக்கு வந்து மின்னல் அடிச்ச மாதிரி வந்து இருந்துச்சு. விஜயா உண்மையாவே தான் நம்பிட்டாங்களா இல்ல மீனாவை வீட்டை விட்டு அனுப்ப இது ஒரு காரணமா? என்னதான் இருந்தாலும் விஜயாவுக்கு மீனாவை பிடிக்காதனால மீனாவை வந்து வீட்டை விட்டு போக சொல்றதுக்கு விஜயா இப்படி ஒரு பிளான் எல்லாம் போட்டிருப்பாங்களோ அப்படின்னு முத்து ரவி அப்படின்னு எல்லாருக்குமே வந்து சந்தேகமா வந்து இருக்குது. விஜயாக்காக வேண்டி இனி மீனாவே வந்து வீட்டை விட்டு போக போறாங்களா இல்லையா, மீனா வந்து உண்மையிலே வீட்டை விட்டு போவாளா இல்ல முத்து அவளை வந்து காப்பாத்துவானா அப்படின்றத நாளைக்கு தான் எபிசோட்ல நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு எபிசோட்ல முக்கியமான பாயிண்ட் என்னன்னு நோட் பண்ணீங்களா? அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பொண்ணை குறி வச்சு சோஷியல் பிலீஃபை வந்து ஆயுதமா பயன்படுத்துற சதிதான் வந்து நடந்திருக்கு. மீனா வந்து அமைதியா இருந்தவ அவ மேல விழுந்த இந்த அலிகேஷன் அவ உயிரியே வந்து குலைக்குது. முத்தோட நம்பிக்கை அவளுக்கு வந்து தைரியமா இருந்தாலும் ஆனா விஜயாவோட பயம் அந்த நம்பிக்கையை வந்து உடைச்சிடுமா? முடிவு என்னவா இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்க நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். மீனாவோட வாழ்க்கை வந்து இப்ப எந்த திசையில வந்து திரும்ப போகுதோ, சிந்தாமணியோட
ராணியோட சதி வந்து சக்சஸ் ஆகுமா இல்ல உண்மைதான் வந்து ஜெயிக்குமா? ஒரு குடும்பத்தோட பந்தம் வந்து இப்ப பெரிய சோதனைக்கு உள்ளாக்கி இருக்கு. ஒரு வீட்ல வந்து அவள பொண்ணுன்னு சொன்ன அந்த வாய்ஸ் ஆனா இன்னைக்கு போன்னு சொல்ல ஆரம்பிச்சா அந்த மனசு எப்படி தாங்கும்? மீனா வந்து கதவு பக்கத்துல நிக்கிற அந்த நிமிஷம் பாத்தீங்கன்னா அவ கண்ணுல வந்து கண்ணீர் இல்ல. ஆனா உள்ளுக்குள்ள உடைஞ்சு போன 1000 கனவுகள் மட்டும்தான் வந்து இருக்கு. நான் இருந்தா தாலிக்கு ஆபத்துன்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தை விஜயோட மனசுல வந்து பாத்தீங்கன்னா பயமா வந்து பதிஞ்சிருச்சு. அது உண்மையா இல்ல யாரோ போட்ட விஷ விதையா? முத்து மட்டும் அமைதியா இல்ல. அவனுக்கு தெரியும் இது சாதாரண பூஜை கதையெல்லாம் இல்ல. இது யாரோ திட்டமிட்ட சதியே அப்படின்ட்டு. ஆனா கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு வீட்ல வந்து நம்பிக்கை உடைஞ்சிருச்சுன்னா அதை எகைன் ஒட்ட வைக்க முடியுமா என்ன? மீனா வந்து இப்ப 2 வழியில வந்து முன்னாடி வந்து நிக்கிறா. ஒரு வழி என்னன்னு பாத்தீங்கன்னா அவ தன்னம்பிக்கையை பிடிச்சிட்டு நிக்கிறது. இன்னொரு வழி அமைதியா அந்த வீட்டை விட்டு வெளியே போறது. அவ போயிட்டானா அது அவளோட தோல்வியா இல்ல அந்த வீட்டோட பெரிய தவறா? முத்து கடைசியில இருந்து என்ன முடிவெடுக்க போறான்? அவன் காதல் வந்து ஜெயிக்குமா இல்ல விஜயோட பயம்தான் வந்து ஜெயிக்குமா? இது ஒரு மருமகளோட பிரச்சனையா இல்ல ஒரு பொண்ணோட மரியாதையா, ஒரு மனைவியோட இடம், ஒரு குடும்பத்தோட நம்பிக்கை அப்படின்றது சொல்லலாம். நாளைக்கு அந்த கதவு வந்து ஓபன் ஆகுமா இல்ல க்ளோஸ் ஆகுமா? மீனா அந்த வீட்டை விட்டு வெளியே போகிற அந்த ஒரு அடிதான் இந்த கதையை வந்து ஃபுல்லா வந்து சேஞ்ச் ஆயிடும். அந்த ஒரு அடியை வந்து அவ எடுக்கிறாளா இல்லையா அதுதான் நாளைக்கு நமக்கு ஷாக்கிங்கே. தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் வித் மீ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹேவ் அ கிரேட் டே.